நாம இப்போ பாதுகாப்பா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நிலத்துக்கு அடியில ஒரு மிகப்பெரிய அழிவு ஆரம்பமாகிடுச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? 7 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவில இருந்து பிரிஞ்சு வந்த நம்ம இந்தியா இப்போ திரும்பவும் ஒரு மிகப்பெரிய பிளவுக்கும் அழிவுக்கும் தயாராயிட்டு இருக்கு. நான் சும்மா பயமுறுத்துறதுக்காக சொல்லல. நிலத்துக்கு அடியில இருக்கிற டெக்டானிக் பிளேட்ஸ் இப்போ ரொம்பவே சீற்றமா இருக்கு. எந்த நேரமும் இந்தியா ரெண்டா உடையலாம். அப்படி உடைஞ்சா நம்ம இப்போ வரைக்கும் பார்த்த நிலநடுக்கங்கள் எல்லாம் ஒரு சின்ன ஆரம்பம் தான். நேபாளத்துல நடந்த அந்த பயங்கரமான நிலநடுக்கம் வெறும் சாம்பிள் தான். உண்மையான ஆபத்து இப்பதான் நெருங்கிட்டு இருக்கு. ஆசியா பூமியின் 30% நிலப்பகுதியை கவர் பண்ணுது. இதுல முக்கியமா இந்தியா, சீனா, மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம்னு பல நாடுகள் இருக்கு. இதுல இந்தியா இருக்கிற நிலப்பகுதி உடைஞ்சுகிட்டு வருது. கண்டிப்பா நான் சொல்றதை நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க. ஆனா நான் சொல்றதுதான் உண்மை. அப்படி இந்தியா மட்டும் ஆசியாவில இருந்து பிரிஞ்சா என்ன ஆகும்? இந்தியா ஏன் ஆசியாவை விட்டு பிரியுது? அந்த பிளவு எங்கே ஏற்படும்? நம்ம வாழப்போற நிலம் ஒரு தீவா மாற போகுதா, இல்ல கடலுக்குள்ள மூழ்க போகுதா? பூமியின் வரலாற்றையே மாற்றி எழுத போற அந்த பயங்கரமான உண்மையை தான் இன்னைக்கு வீடியோல நம்ம ஆழமா பார்க்க போறோம். கடைசி வரை வீடியோவை பாருங்க, ஏன்னா இது உங்க எதிர்காலத்தை பற்றிய விஷயம். கண்டங்களின் வரலாறு. பூமியில மொத்தம் 7 கண்டங்கள் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா 300 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியில இருந்த எல்லா கான்டினென்ட்ஸும் ஒரே கான்டினென்ட்டாக இருந்தது. இப்படி ஒரே நிலமாக இருந்தாலும் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நிலத்துக்கு அடியில பல மாற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. கூடவே அதிக வெப்பமும் இருக்கு. நிலத்துக்கு அடியில இருக்கிற லாவா, மேக்மா எல்லாமே ஒரே இடத்துல இல்லாம நகர்ந்துகிட்டு இருக்கும் போது டெக்டானிக் பிளேட்ஸ் நகர்ந்து உருவாக்குறது தான் எரிமலை வெடிப்பும் நில அதிர்ச்சிகளும். பூமி உருவாகிய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் நகர்ந்துகிட்டே இருந்து உருவாக்கிய மிகப்பெரிய கான்டினென்ட்டுக்கு பேர் தான் பாஞ்சியா. இதுக்கு அடுத்து நடந்த மிகப்பெரிய மாற்றத்துல கான்டினென்ட்ஸ் 2ஆக உடைந்தது. ஒன்னு யுரேஷியா, இன்னொன்னு காண்ட்வானா. கான்டினென்ட்ஸ் இதுக்கப்புறம் திரும்பவும் மாற்றங்கள் கண்டு யுரேஷியா கான்டினென்ட்ல இருந்து வட அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆசியா உருவாச்சு. இன்னொரு கான்டினென்ட்டான கோண்ட்வானால இருந்து ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, கிழக்கு அமெரிக்கா, அண்டார்டிகான்னு பிரிந்தது. இந்த பிரிவின் போதுதான் இந்தியா உருவானது. இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஆசியா கான்டினென்ட் உடைஞ்சு, அதாவது பல நாடுகள் யுரேஷியால இருந்து பிரியும் போது இந்தியா ஆசியாவோட வந்து இணைந்தது. அதுக்கு முன்னாடி இந்தியா ஆப்பிரிக்காவோட இணைந்திருந்ததாக சொல்லப்படுது. ஆப்பிரிக்கால இருக்கும் மடகாஸ்கர் பகுதியோட ஒரு பாகமாக இந்தியா இருந்திருக்கு. 70 மில்லியன் ஆண்டுகள்ல நடந்த நிலமாற்றத்தினால இந்தியா வருஷத்துக்கு 10 சென்டிமீட்டர் நகர்ந்து மடகாஸ்கர்ல இருந்து உடைந்து ஆசியாவோட மோதி ஒன்னானது. வெறும் 10 சென்டிமீட்டர் தான் நகர்ந்ததான்னு யோசிப்பீங்க. கான்டினென்ட்ஸோட இடமாற்றங்களுக்கு இந்த 10 சென்டிமீட்டர் மிகப்பெரிய இடமாற்றமாக சொல்லப்படுது. இந்த ஒரு நிலமாற்றத்தினால பூமியோட மொத்த கிளைமேட்டும் பெரிய மாற்றங்கள் கண்டது. இந்த மிகப்பெரிய மோதல், அதாவது இந்தியா ஆசியாவோட மோதியதுல இமயமலை மெதுவா உயரத் தொடங்கியது. இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் ஒன்னோட ஒண்ணு மோதும் போது கனமா இருக்கிற பிளேட் கீழையும் கனமில்லாத பிளேட் மேல் வழியா உயரத் தொடங்கும். இந்தியாவும் ஆசியாவும் மோதும் போது இதுதான் நடந்தது. அந்த ஆபத்தான மோதல்ல கனமில்லாத டெக்டானிக் பிளேட் மேல் நோக்கி உயரத் தொடங்கியது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிளேட் அதிகரித்து மிகப்பெரிய மலையாக மாறியது. வட இந்தியாவில இப்ப கம்பீரமாக நிற்கும் இமயமலை அப்படி உருவானதுதான். இன்னைக்கும் நம்ம பூமியில இடமாற்றங்கள் நடக்குது. அதாவது ஆராய்ச்சியாளர்களின் தகவலின்படி இந்தியா 3 சென்டிமீட்டர் வேகத்திலே ஆசியாவை நோக்கி நகருவதாக சொல்லப்படுது. இதனாலதான் இமயமலையோட உயரமும் அதிகரிப்பதாக நிபுணர்கள் சொல்றாங்க. ஆனா இந்த அதிகரிப்பு பயங்கர மெதுவா நடப்பதால் இதை நீங்களோ நானோ நம்ம கண்ணால பார்க்க முடியாது. ஏன்னா இந்த மாற்றங்கள் முழுமையடைய பல மில்லியன் ஆண்டுகள் எடுக்கும். 100க்கும் மேலான இமயமலை உச்சிகள் 23,600 அடி உயரத்துக்கு மேல இருப்பதாக சொல்லப்படுது. அப்படின்னா எவ்வளவு தூரம் இந்த டெக்டானிக் பிளேட் உயர்ந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த இமயமலைகளோட உயர்ந்த உச்சியினால இந்தியன் ஓஷன்ல ஏற்படும் பருவ காற்றையும் குளிர்ச்சியான வறண்ட காற்றையும் சவுத் சப்கான்டினென்ட்ஸ் மேல வீசுவதை தடுத்து தெற்கு ஆசியாவோட டெம்பரேச்சரை வார்மா வைக்குது. லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு சீசன்ஸ் இருக்கு. இந்தியாவிலையும் அதிக பனியோ இல்ல வெயிலோ பார்க்காம மெதுவான கிளைமேட்டை நம்ம என்ஜாய் பண்றோம். இல்லென்றால் ஆப்பிரிக்கால அடிக்கும் பயங்கரமான வெயில் நம்மளையும் போட்டு ஒரு வழி பண்ணிருக்கும். மோதல் மூலமா உருவான இமயமலையினாலதான் இன்னைக்கும் மக்களுக்கு தேவையான தண்ணீர் கிடைக்குது. இமயமலையில இருக்கும் கங்கா, யமுனா, பிரம்மபுத்திரா நதிகள் இந்தியாக்குள்ள பாய்வதால இந்தியா மிகப்பெரிய விவசாய நாடாகவும் இருக்கு. இவ்வளவு முன்னேற்றத்துக்கும் இயற்கை கொடுத்த இந்த இமயமலை தான் காரணம். வங்காள டெல்டா உருவானதுக்கும் இமயமலையில இருந்து வரும் நதிகள் ஒரு முக்கிய காரணம். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்தியா இன்னும் ஆசியாக்குள்ள நகருது. நிலத்துக்கு அடியில உள்ள மண்டலம் மிக ஆபத்தான முறையில இயங்குவதால இந்த மாற்றங்கள் நடப்பதாக சொல்லப்படுது.
சில விஞ்ஞானிகள் எதிர்காலத்துல இந்தியாவுக்கு நடுவுல நிலம் உடைந்து போகலாம்னு சொல்றாங்க. அப்படி உடைந்தால் இந்தியா ஒரு தனித்தீவாக மாறும்னு யூகிக்கிறாங்க. இது ரெண்டுல எது உண்மைன்னு பல மில்லியன் ஆண்டுகள் நம்ம உயிரோடு இருந்தாதான் பார்க்க முடியும். ஆனா பூமிக்கு நடுவுல மாற்றங்கள் நடக்கிறத ப்ரூவ் பண்ற மாதிரி 2015 நேபாளத்துல நடந்த நிலநடுக்கம் மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்குச்சு. காத்மாண்டு நேபாளத்துல நடந்த இந்த நிலநடுக்கம் உத்தரப்பிரதேஷ், உத்தரகண்ட், பீகார், ஜார்க்கண்ட் வரைக்கும் பாதிப்பை ஏற்படுத்துச்சு. பல 100 கிலோமீட்டருக்கு அந்த சைடு நடந்த நிலநடுக்கத்தோட பாதிப்பு பீகார் மற்றும் உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற கட்டிடங்கள் இடிந்து விழுந்துச்சு. அப்போ நேபாளத்துல நடந்த நிலநடுக்கம் எவ்வளவு பெருசா இருந்ததுன்னு பாருங்க. இதுக்கு காரணம் வேற என்ன? டெக்டானிக் பிளேட்ஸ்னாலதான் உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். இந்தியாவோட நிலமும் ஆசியாவும் மோதிய இடம் இன்னைக்கும் பரபரப்பாக உள்ளதாகவும் எதிர்காலத்துல 2015 நடந்த நிலநடுக்கத்தை விட இன்னும் பயங்கரமான நிலநடுக்கங்களை எதிர்பார்த்து தயாரா இருக்கணும்னு சயின்டிஸ்ட் அவங்க ஆராய்ச்சியில சொல்லி இருக்கிறாங்க. ஆனா ஜியாலஜிஸ்ட் பூமி ஒரே நிலமா பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததுங்கிற கதையையும் நிலங்கள் நகருதுங்கிறது எல்லாம் வெறும் கட்டுக்கதைன்னு நிராகரிச்சாங்க. நிராகரித்த ஜியாலஜிஸ்ட் அவங்க சொன்னது தப்புன்னு ப்ரூவ் பண்ண ஆல்ஃபிரட் வெகனர் அப்படிங்கிற விஞ்ஞானி அற்புதமான ஆராய்ச்சி மூலம் நிலங்கள் ஒரே காண்டினென்ட்டாக இருந்ததுன்னு நிரூபிச்சார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா நதிகளையும் காண்டினென்ட்ஸையும் ஏதோ பஸ்ஸில் சேர்க்கிற மாதிரி சேர்த்து நிரூபிச்சார். அதுக்கு அப்புறம் தான் பூமியில இருக்கிற நிலங்கள் எல்லாமே ஒன்னாக பாஞ்சியா மற்றும் கோண்ட்வானாவாக இருந்ததாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது மற்றும் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இந்தியா ஒரே நிலமாக இருந்ததும் நிரூபிக்கப்பட்டது. இது கூடவே விஞ்ஞானிகள் மேற்கொண்ட ஆராய்ச்சியில பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த செடிகள், மரங்கள், மிருகங்களோட புதை படிவங்கள், அதாவது பாசில்ஸை இந்தியாவோட மண்ணுல இருந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த செடிகள், மிருகங்கள் எல்லாம் ஆப்பிரிக்காவை ஒரு காலத்துல ஆட்சி செய்ததாக சொல்லப்படுது. அதே மாதிரி இந்தியாவிலிருந்து செடிகள், மரங்கள், மிருகங்களை ஆப்பிரிக்கால கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆப்பிரிக்காவை விட்டு பிரிந்ததுக்கு அப்புறம் இந்தியாவோட கிளைமேட்டும் பெரிய அளவுல மாறியதாக சொல்லப்படுது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற தாவரங்கள், விலங்கினங்கள் வசதியா வாழ்ந்தாலும் இந்தியாவோட மாறுபட்ட தட்பவெப்ப நிலைக்கு வாழ்வது சாத்தியமில்லைன்னு சொல்லப்படுது. இது எல்லாமே இன்னைக்கு இல்லாம போனதுக்கும் இதுதான் காரணம். இது மட்டுமல்ல, இந்தியா ஆப்பிரிக்கால இருந்து பிரிந்து வரும்போது ஏற்பட்ட திடீர் காலநிலை மாற்றத்தால் ப்ளூ வேல் போன்ற திமிங்கலங்கள் உருவானதாக சொல்லப்படுது. இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஆப்பிரிக்கா கான்டினென்ட்ட சுத்தி உள்ள ஏரியா நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துக்கு குறைஞ்சிருக்கு. மேலும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஆப்பிரிக்கால 100 அடிக்கு மேல விரிசல்கள் விட்டிருக்கு. இந்த விரிசல்கள் மேற்கொண்டு பெருசாச்சுன்னா ஆப்பிரிக்கா 2ஆக உடையலாம்னு சொல்லப்படுது. அப்படி ஒருவேளை உடைந்தால் அது உலகின் பருவநிலை மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த கிளைமேட் சேஞ்ச் மனிதனுக்கு நல்லதாகவும் அமையலாம், இல்லை என்றால் பெரிய ஆபத்தாகவும் அமையலாம். ஆனா இதெல்லாம் நடக்க பல மில்லியன் ஆண்டுகள் எடுக்கும். ஆப்பிரிக்கால நடக்கும் இந்த நிலப்பிரிவை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம்.